லிட்ரோ எரிவாயு விநியோகம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. பதவி விலகிய முக்கிய புள்ளிகள். எரிபொருள் விநியோகத்தில் மீண்டும் வருகின்றது QR முறைமை. தையிட்டி காணி அளவீடு நிறுத்தப்பட்டது, களத்தில் குழப்ப நிலை. சிறையில் உள்ள பிள்ளையான் வெடித்த உண்ணாவிரத போராட்டம். கனவுடனேயே கல்லறைக்கு செல்லும் அமெரிக்கா, இஸ்ரேல். ஈரான் தளபதியின் கடுமையான எச்சரிக்கை. இலங்கையில் எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனம் புதிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி மே மாதத்திலும் எரிவாயு விநியோகம் தொடரும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளது. மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 20,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் ஒன்று தென்னாப்பிரிக்கா வழியாக மாலைதீவை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கும் போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால் ஆகியோர் இன்று பிற்பகல் தமது பதவி விலகல் கடிதங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதி தொடர்பான நடைமுறைகளை ஆராய்வதற்காக விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு முன்னெடுக்க உள்ள விசாரணைகளை எவ்வித தலையீடுகளும் பாரபட்சமற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காகவே தாங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கான QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக QR விலக்கு நாளை நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிலையில் QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலம் காரணமாக 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே மீண்டும் QR குறியீட்டு முறை கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் முறைமை தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்தமைக்கும் குறிப்பிடத்தக்கது. யாழ் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள காணிகளுக்கான அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் களத்தில் சற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததுடன் காணி அளவீட்டு பணிகளும் தாமதமாகியிருந்தன. தொடர்ந்தும் நிலவிய குழப்ப நிலையை அடுத்து தற்பொழுது காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தனியார் காணிகள் இன்று நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானின் சிறைவாசத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் இந்த போராட்டம் நடாத்தப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கடந்த வருடம் ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் வைத்து குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
வடகிழக்கு மாகாணம் பகுதியில் தற்பொழுது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேசத்திற்குட்பட்ட செட்டிப்பாளையத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் நடந்து கொள்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் முன் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வு காண்போம் என அவர்கள் தெரிவித்தனர். சிறையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக வாடும் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றும், இலங்கை பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்போம் என்றும் கூறப்பட்டது. அதேபோல் மத அடிப்படையில் வடக்கு கிழக்கு விகாரைகள் அமைக்கப்படாது, பௌத்தமயமாக்கல் நடைபெறாது என்றும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. ஆனால் இதுவரை அவற்றில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை. வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறந்துவிட்டதாகவே கருதுகின்றோம். முந்தைய அரசுகளைப் போலவே தற்போதைய அரசும் அதே போக்கில் செயல்படுகின்றது என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது. மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றும், அதேவேளை தமிழ் தேசிய கட்சிகள் என்றும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இல்லாமல் பிரிந்து செயற்படுவது தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் கடாமி, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்க முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும், அந்த நாடுகள் ஈரானை பணிய வைக்க நினைக்கும் கனவுடனேயே கல்லறைக்கு செல்லும் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார். டெனோ என்ற போர்க்கப்பலின் மாலுமிகளை வரவேற்கும் நிகழ்வில் பேசிய தளபதி கடாமி, உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானிய மக்களின் உறுதிப்பாடு மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கமேனியின் மறைவு ஈரானை பலவீனப்படுத்தும் என்று எதிரிகள் தவறாக கணக்கிட்டனர் என்றும், ஆனால் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக மில்லியன் கணக்கான மக்கள் இரவும் பகலும் தேசிய கொடியை ஏந்தி ஒற்றுமையை வெளிப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்குள் ஒரு சிறிய அளவிலான தரைவழி ஊடுருவலை முயற்சித்தால் கூட ஈரானிய மண்ணில் ஒரு எதிரி சிப்பாய் கூட உயிருடன் எஞ்சியிருக்க மாட்டார் என்றும் ஈரானிய ராணுவ தளபதிகள் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் கடாமி எச்சரித்துள்ளார். வாஷிங்டன் அல்லது டெல் அவீவ் எடுக்கும் எந்தொரு தவறான முடிவும் ஈரானின் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். ஈரானின் புனிதமான தாயகத்தை பாதுகாக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என மேஜர் ஜெனரல் அமீர் கடாமி மேலும் வலியுறுத்தியுள்ளார். லெபனானில் உள்ள டயர் நகரை இஸ்ரேலிய படைகள் நேற்றிரவு தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலில் 35 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன 15 பேரை தேடுதல் குழுக்கள் தொடர்ந்தும் தேடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலுடனான 10 நாட்கள் போர் நிறுத்தம் நேற்று நள்ளிரவில் நடைமுறைக்கு வருவதற்கு சற்று முன்பு இந்த தாக்குதல்கள் நடந்ததாக நகர அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன.